ஆதவர்ஜுனா என்ன மனநிலையில பேசுறாரு? இல்ல அது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திமுக காரங்க ரொம்ப கிளவரா செய்வாங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிமுகல வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா மேல இருந்த எஃப்ஐஆருக்கு வந்து ஒரே நாள்ல 28 பேர் ஹாஸ்டல் ஆக்குனாங்க. உடனே என்ன பண்ணாங்க, நேரா சுப்பிரமணிய சாமி நேரா போயிட்டு இங்க இங்க கேஸ் நடந்துச்சுன்னா எல்லாமே ஹாஸ்டல் ஆயிடுவாங்க, 28 பேர் ஹாஸ்டல் பண்ணியிருக்காங்க, ஸோ உடனே நீங்க கோர்ட்டுக்கு மாத்துங்கன்னு சொல்லி போட்டது வந்து சுப்பிரமணிய சாமி. புரிஞ்சுங்களா? இது இது அம்மா கேஸ்ல இது நடந்தது. ஓகேங்களா? உடனே அதனால தான் வந்து இது டிரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டுச்சு. அதை வந்து நாங்கள் தான் ஏதோ பண்ண மாதிரி திமுக காரங்க அதுக்கப்புறம் பேராசிரியர் வச்சு ஒரு பெடிஷனை போட்டு அந்த பெடிஷனோட இதை லிங்க் பண்ணி அவங்க ஏதோ பண்ண மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஓகேங்களா? இது ப்ரீவியஸாக இது நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இது நடந்திருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது அவங்க நரேட்டிவ் ஒன்று இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது ஆதவர்ஜுனா பேசுனது வந்து ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன மாநில அரசு கீழ இருக்குமா எஃப்ஐஆர்ஸ் எல்லாம்? இல்ல அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல என்னென்ன ஆகுன்றது இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்க அந்த அரெஸ்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போய் கல்யாண மண்டபத்தில் வைக்கிறாங்க பாருங்க. ஆமா சார். ஒரு 4 o'clock 6 o'clock வரைக்கும் 4 o'clock 6 o'clock வரைக்கும் அதுக்கு எஃப்ஐஆர் போடுவாங்களா மாட்டாங்களா? மாட்டாங்க சார். ஓகேங்களா? அப்போ அது என்ன அரெஸ்ட்? அது என்ன அரெஸ்ட்? அது சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டும் பண்ணுவாங்க.